வணக்கம். நாம் இன்றைக்கி சப்ஜி பீட் சுறா ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். இந்த சப்ஜிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற அவ்வளவு சூட்டையும் தணிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த சப்ஜி ஒரு சீடு, விதைத்தன்மை கொண்டது. இதை நம்ம தண்ணியில் ஊற போட்டதும் ஜெல்லி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும். அது ஒரு நாள் முன்னாடி, நம்ம முந்தின நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பீட்ரூட் 1, சுரைக்காய் ஒரு சிறு துண்டு, இஞ்சி ஒரு துண்டு, அப்புறமா இந்த இஞ்சி சுரைக்காய் துண்டு பீட்ரூட்டையும் சேர்த்து மை போல் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சதை நீங்கள் இது மாதிரி எடுத்து ஒரு துணியில் வடிகட்டி இது மாதிரி எடுத்து, இந்த சப்ஜி நம்ம முந்தின நாளே ஊற வச்சுருக்கோம்ல, இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 ஸ்பூன், ஒரு டம்ளருக்கு 5 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் இதை வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம உடம்பில் வர சூட்டு, வெயிலில் போய் சூடு, பசியோட வெயிலில் நம்ம அலைஞ்சிட்டோன்னா நமக்கு என்ன வரும்னா தலைவலி, தலை பாரம், தலை சுமை மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். ஆயில் மசாஜ் பண்ணியும் அது சரியாகாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் இது. இது நம்ம உடம்பில் இருக்க அத்தனை சூட்டையும், உடல் சூட்டையும் இல்லாமல் ஆக்கி போட்டுரும். இந்த சப்ஜியில் அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு மருந்து குணம் இருக்குது. இந்த பீட்ரூட் நமக்கு பிளட்டு அதிகரிக்கும். இந்த சுரைக்காய் நம்ம உடம்பில் இருக்க சூட்டையும் தணிக்கும். நம்ம உடம்பில் கிட்னி எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்ல ஒரு சுரைக்காய். இஞ்சி நம்ம சளி, இருமலுக்கு ஒரு சின்ன ஒரு இதை நாம் பயன்படுத்தி நம்ம அனைவரும் இதை பயன்பட்டு நம்ம உடம்பில் இருக்கிற உடல் சூடாக இல்லை உடம்பில் சோர்வு தன்மைகள் இருந்தாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஒரு அன்னைக்கு முழுதும், இன்றைக்கி நம்ம மார்னிங்கில் காஃபி டீக்கு பதில் இதை நம்ம சாப்பிட்டோன்னா அன்னைக்கு முழுதும் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கும். எல்லாரும் பயன்பெறுங்க. நன்றி.